ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கோல்சா வேல்டு. இன்றைக்கி நம்ம ப்ரான் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு தேவையான அளவு மைதா மாவு, உப்பு, எண்ணெய் இதில் ஊற்றி நல்லா கிளறிக்கங்க. பொடிசா நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரட்டி கொண்டுட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா சின்னதாக உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது நான் இறால் க்ளீன் பண்ணி அதை சின்ன துண்டாக வெட்டி அதில் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ கடாயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். அடுத்தது இன்னொரு கடாயை வச்சு வெங்காயம், தக்காளி, மற்ற ஜாமான்கள்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ எடுத்து 2 நாள் ஆச்சு. நான் இதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்குறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகுது. ஏன்னா நான் ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு ஊருக்கும் மாறி மாறி வரும். அதே மாதிரி உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் நல்ல வார்த்தைகள் அந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணுறேன். அது என்னால் முடிய மாட்டேங்குது. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி, அப்புறம் குடை மிளகா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள் கிடையாது, சீரக மிளகுத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு கிளறிக்கங்க. பொரிச்ச அந்த இறாலையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்படி தாங்க. ஏதாவது ஒன்று சொல்ல வந்தேன்னா இப்போ இன்றைக்கி நான் இது செட் பண்ணவே இல்லை. சரி, நம்ம வாயில் எது வருதோ எல்லாத்தையும் அதை அப்படியே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இதே மாதிரியே நம்ம உருண்டை போட்டு வச்சுருந்தாலும் அந்த மாவு இதே மாதிரியே நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் மைதா மாவு பேஸ்ட் வச்சு லாஸ்ட்டாக அதை ஒட்டிடுங்க. ஏன்னா அப்போ தான் எண்ணெயில் பிரிஞ்சு வராது. ஓகே, இப்போ ப்ரான் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதனால் எனக்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சரியான ஒரு வார்த்தை உச்சரிப்பு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதனால் இதில் உங்கள் ஊர் பக்கம் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இப்போ எங்கள் ஊர் பக்கம்னா நாங்கள் நார்மலாக ஜவுத்தாள், கேரி பேக்குக்கு ஜவுத்தாளுங்குவோம். ஒவ்வொன்றும் எலுமிச்சம்பழங்கிறதே வேறு மாதிரி சொல்லுவோம். எலுமிச்சை அப்படியெல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு என்னோடய பாஷை எப்படி புரியுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி ப்ரான் ரோல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.